சாட்டை திருமர் வந்து கொண்டாடிட்டு தொடப்பத்தை கொடுத்து வந்து அடிக்கணும்ன்றாங்க அவன் திருச்சி சூர்யாவை. அப்ப இதே வந்து சாட்டையில வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, தரமா அடிப்பான். சாதாரண வேலை, அவனும் வேலைக்காரன். இன்னைக்கு வரைக்கும் திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் வந்து பேசும். அது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களை பற்றி இந்த விஜயலட்சுமி மேட்டர் பேசின பிறகு உங்களுக்கு இன்னும் ஊக்கமாயிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ போட்டு முடிச்சாங்க. இதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க இந்த பிஜேபி. சீமான் கிட்ட வந்து அந்த சின்னத்தை புடுங்கணும் 2 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன நம்பிக்கை நீங்க அவ்வளவு கேவலமா பேசலாம். அவனெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில வச்சிருக்கானா, அப்ப அவன் தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு யோசிச்சுப்பார். சார் நான் கேட்கிறேன் சார், அண்ணாமலை சொன்ன வார்த்தை சார், கருத்தில் ரீதியா சீமானை எதிர்கொள்ள முடியல சார். உடனே கேட்டா விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 8807984342. நகரம் வாய்ஸ்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சாட்டை துரைமுருகன் வெர்சஸ் திருச்சி சூர்யா சிவா குறித்து இந்த சர்ச்சை குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க, அதாவது அவர் மேலே விமர்சனம் வைப்பீங்க. ஆனால் இப்போ சாட்டை துரைமுருகன் மேலே வந்து திருச்சி சூர்யா சிவா ஒரு அவதூறாக ஒரு செய்தியை பரப்பியிருக்காரு, பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அணுகுறீங்க? சாட்டை மட்டும் கிடையாது சார், யாருமே கருத்து முரண்னா நம்ம பேசுவோம் வெளிப்படையாக. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம சீமான் அவர்களே நம்ம பேசியிருக்கோம். கருத்து முரண் நம்ம பேசுவோம், எதிராக பேசுறதுன்றது இல்லை. நமக்கு அந்த மாதிரி ஒரு அஜெண்டா எடுத்து நம்ம செயல்படுறாலே கிடையாது. விமர்சனங்கள் வந்து மாற்று கருத்து தான் நம்ம சொல்லுவோம், யாராக இருந்தாலும் சொல்லுவோம். இன்றைக்கும் சொல்லுவோம், நேற்றும் சொன்னோம், இன்றைக்கி சொன்ன நாளைக்கு கூட சொல்லுவோம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது அரசியல், தமிழ்நாடு அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்குன்றது. தரம் தாழ்ந்துனா இல்லை, விழுந்துச்சு கீழே. இவ்வளோ கேவலமாலாம் வந்து சார் விதவை மறுமணமே கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கு சார். உச்சமாக சொன்னது தான் இந்த திமுக ஆட்சியில், திமுக அரசில் விதவை திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து கொச்சைப்படுத்தப்படும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இது யாரு பின்னணி, யாரு என்ன, இது அதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் கடந்த ஒரு மாதமாக பார்க்குறேன். தேர்தல் இந்த பரப்புரை இந்த பிஸியில் இருக்கும்போதே திமுக சார்ந்த ஊடக தம்பிகளே வந்து இதே சூர்யா சிவா உட்கார வச்சு பேசலாம். அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அதில் வந்து மறைமுகமாக அதற்குன்னா விதவை மறுமணம் வந்து கொச்சைப்படுத்தப்படுது. இந்த ஆடியோ ஆமாம் பேசினாங்க. இதே தம்பிங்க வந்து யூடியூப் புரோட்டஸ், கரிகாலன், இந்திரகுமார், அரண்சை மகிழன், நம்ம யாரெல்லாம் ரொம்ப ஒரு உயர்வான ஒரு பார்வையில் ஒரு அறம் சார்ந்த ஊடகம் நினச்சிட்டு இருந்தோம்னா அவங்களே பேசினாங்க. இது வந்து தேர்தல் பரப்புரை சமயத்தில் நடந்தது. பயங்கரமான பிஸியான ஒரு சூழலில் எப்போதுனா இது வந்து அண்ணாமலை இவர் திருச்சி சூர்யா சிவாக்கும் சாட்டைக்கும் நடந்த அந்த இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு இது வேற யாருன்னா பண்ணலாம் சார். பிஜேபியில் பண்ணலாம், அவன் வழக்கமாக பண்ணுறது தான் ஆடியோ வீடியோ அரசியல். ஆனால் ஒரு ஊடகங்களில் வந்து நீங்கள் வந்து பெரியாரை மதிக்கக்கூடியவங்க, அறம் சார்ந்து ஊடகம் நடத்தக்கூடிய தம்பிங்க திருச்சி அந்த சூர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு வாயை கலர் நல்லா கலர்னானுங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதில் நம்ம ஆளுங்க சொல்லணுமா, அதுவும் யூடியூப் பட்டஸு, அதுவும் யாருங்க அங்கே இருக்கிறது மகிழன், எல்லாருமே வந்து கொண்டாடி தீக்கிற மாதிரி பண்ணாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. கருத்து சார் நான் சொல்கிறேன், அது யார் வேணா இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு அறம் சார்ந்த ஊடகம்னு ஒன்று இருக்குது சார். இந்த இந்த யூடியூப்லேயே அறம் சார்ந்த ஊடகங்கள்னு ஒரு பார்வை இருக்குது மக்களுக்கு. சமூக பார்வை சொல்கிறேன், சமூக வலைதள பார்வை மக்களுக்கு இருக்குது. இன்னொன்று வந்து கேட்டால் வியாபாரத்துக்காக பண்ணக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாராக இருக்கட்டும், எங்கேயோ வந்து ஈடியில் 2 விவசாயிகள் தாக்கப்பட்ட போது ஓடி போய் வந்து 6 மாதம் அலைஞ்சி திரிஞ்சு படம் பிடிச்சி போடும்போது நம்ம பெருமையாக நினச்சோம் கரிகாலனை. அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பேசக்கூடிய மகிழன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவார்ந்து பேசக்கூடியவங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட போய் பேசுகிறத பார்த்துருக்குறேன். அப்போ நமக்கு இருக்க அந்த பத்திரிகை அனுபவத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு அறிவார்ந்த நபர்கள். திராவிட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரியத்துக்கு எதிரான வந்து கோட்பாடுக்கு எதிரான பேசக்கூடியவங்க, ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு. ஆனால் சொந்த விருப்பு அல்லது வெறுப்பு அதை வந்து தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி நல்லா தெரியுது. சொந்த வெறுப்பு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை மேலே ஒரு வன்மம். அந்த வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக நீங்கள் அடிங்க. இப்போ அவன் சாட்டை வந்து பேசுகிறாருல,
ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. அது கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்டு நீங்கள் பேசுங்க, அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் பர்சனலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடறீங்களே அப்போன்னா திராவிட அரசியல் தலைவர்கள் தேர்வாங்களா? 4 தலைமுறைக்கு தோண்டி எடுக்கலாம் சார், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதுவும் எனக்கு இருக்கிற அனுபவத்துக்கு 4 தலைமுறை தோண்டி எடுத்தோம்னா 4 நாளைக்கு நாரும் தோண்டி எடுக்கணும். ஆனால் அது அவசியம். இந்த இளம் தலைமுறை அது தெரிஞ்சுக்கணுமா? எவ்வளோ மதிப்பு வாய்ந்த தலைவராக இருக்கிறாங்க. பெரியார், கலைஞர், எம்ஜிஆர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர்கள். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அன்பழகன் எடுத்துங்க, இன்னைக்கு இருக்கிற துறைமுறைகள், இவங்களோடலாம் வந்து ஒரு திறமைசாலியாக நம்ம பார்க்குறோம் சார். அந்த இளைய தலைமுறை அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, சாட்டை துரைமுருகனை வந்து உங்களுடைய வன்மம், அவன் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டான் சரிங்களா, நாம் தமிழர் தம்பிகளால் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறது உண்மை தானே? உங்களுக்கு வன்மம் வளர்ச்சி பிடிக்காம தான் இப்போ திருச்சி சூர்யா உண்மை சார், உண்மை தானே சார்? ஏன்னு கேளுங்க, ஏன்னு சொல்லுங்க. பிரச்சாரத்தப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் நடந்துச்சு, சூர்யாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, நீங்கள் அப்போ கூப்பிட்டு பேசுறீங்க, கரெக்ட். ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் வந்து பேசும். அது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களை பற்றி அந்த விஜயலட்சுமி மேட்டர் பேசின பிறகு உங்களுக்கு இன்னும் ஊக்கமாயிடுச்சு. இன்னும் ஆமாம், கிரீன் சிக்னல் அண்ணாமலையே பேசிட்டாரு. இதே யூடியூப் ரூட்டும் சரி, மற்ற திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கருத்தியல் ரீதியாக எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக தனிப்பட்ட விமர்சனம் போல. இதே ஆடுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஆட்டை மையப்படுத்தி நீங்கள் எவ்வளோ பேசுறீங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலை தரம் கட்ட வார்த்தையை பேசினால் கேட்டால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் நியாயமா. இது தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு வந்து சீமான பேசினாரு, நாளைக்கு உதயநிதி பேசினா என்ன பண்ணுவீங்க? அதே கட்சி தான் திருச்சி சூர்யா அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவீங்களா? அப்போ அன்னைக்கு வந்து நிலைப்பாடு மாறிடுமா? இதே அண்ணாமலை உதயநிதி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு சார், இதே மாதிரி இதே ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசுறாரு, அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அதை திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆமோதிப்பார், தலைவர் என்ன சொன்னாலும் ஆமோதிப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ புரியுதுங்களா? இங்கே கருத்தியல் ரீதியாக மோதணும். அண்ணாமலைக்கு அந்த தெம்பு இல்லை, சீமானை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பு கிடையாது, சாட்டை துரைமுருகனை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பு திராணி எதுவுமே இல்லை. அதுதான் களஞ்சியம் பேசும்போது சொல்றாரு, உங்களுக்கு வந்து வக்கற்றவங்க, நீங்க உங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக நீங்க வந்து கொள்கை பேச முடியல அப்படின்றாரு. கரெக்டு தானே சார்? நான் கேட்குறேன் சார், இப்போ ஒன்று கேட்டேன், அண்ணாமலை ஸ்ட்ரைட்டாக கேட்பேன் சார், இவங்கெல்லாம் விடுங்க சார், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் வந்து ஏன்னா அன்னைக்கு நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இவங்களுடைய அந்த பேச்சுக்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, காட்சிகளை பதிவுகளை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பிஜேபி இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தில் முரண்பட்டாங்கிறதுக்காக அத்தனை பேர் நம்ம அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்கள அப்படியே வைங்க. இதை தாண்டி இப்போ அண்ணாமலை மட்டுமே எடுத்துப்போம், அண்ணாமலை பிஜேபி அது சார்ந்த ஊடகங்கள் எடுத்துப்போம். அண்ணாமலை வந்ததுலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மிகப்பெரிய பிம்பம். உண்மையிலே இன்னைக்கு வந்து ராகவன் வந்து அடுத்த கட்ட மத்திய அமைச்சரவை நோக்கி நகரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் நோக்கி நகரணும். யாரு? ராகவன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன் சார், இதை சொன்னா இவங்க வந்து மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணாலும் தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ராகவன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டான ஆளா சார், பெர்ஃபெக்டான ஆளா. எனக்கு இப்போ தகவல் நிறைய வருது, தன் குடும்பத்தின் மேல அவ்வளோ பற்று, தன் மகள் மீது அவ்வளோ பற்று, அவ்வளோ அன்பான குடும்பம். செதஸ்டானுங்க, ஒரே ஒரு வீடியோ போட்டு முடிச்சாங்க. இதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க பிஜேபி. ஆமா, இந்த அண்ணாமலை தலைமையிலான டீம் 1 வருஷம் வேலை செஞ்சு அந்த பலவீனத்துல இழுத்துன்னு போய் தள்ளி கொண்டு போய் எங்க தள்ளிட்டாங்க பாத்தீங்களா? 1 வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க. சீமான் கிட்ட வந்து அந்த சின்னத்தை புடுங்கணும், 2 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன நம்புவீங்களா? நீங்க சின்னத்தை கொள்ளை அடிக்கணும். இவன் இல்லைன்னு நடிக்கிறான்ல இந்த திருச்சி, அவனை நான் மனுஷனாவே மதிக்கிறதில்லை சார். ஆனா வேற வழி இல்லாம நம்ம இப்ப பேச வேண்டியதா இருக்கு. இந்த சூர்யா அவனை நான் மனுஷனும் லிஸ்ட்லேயே வைக்கிறது. அதான் முக்தார் கேட்டமோ சொன்னேன், அவன் பேரை சொன்ன, என்ன பொறுக்கிகளை பத்தி தயவு கேட்காதீங்க நான் சொன்னா இல்லையா, சாட்டையும் சேர்த்து தான் நான் சொன்னேன். எனக்கு அந்த அந்த ஏன்னா அந்த டெய்ஸின்னு ஒரு டாக்டர் ஒருத்தருக்காங்க, நீங்க அந்த கேட்டீங்களா? நீங்க காது கொடுத்து கேட்க முடியாது, காது வேஸ்ட் சார். காதை ஏன் வந்து கடவுள் நீங்க சொல்றீங்களே, நான் கடவுள் நம்ம வணங்கத்துல எனக்கு இறை மறுப்பு. உண்மையிலே அந்த காது ஏன் படைக்கப்பட்டதுன்னு அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ ஒரு நரசமா வந்து, அதுவும் கர்மம் 7 மணி காலையில் அது கேட்டேன். அந்த காலங்கத்தில் அவ்வளோ கேவலமா பேசுறான். அவனெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் வச்சிருக்கானா, அப்போ அவன் தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தரம் கட்டவனா இருப்பான்னு பார்த்துக்க.
கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்ல. நீக்கப்பட்ட மறுபடியும் எதுக்கு சேர்த்துக்கிட்டான்? எதுக்கு சேர்த்துனா சொல்லுங்க, எதுக்கு சேர்த்துனா? இதுக்கு தான் திமுகவுக்கும் இப்போ யார் கூட்ட வச்சு பேட்டி எடுக்கிறாங்க தெரியுது இல்லை உங்களுக்கு? அப்போ தொடர்பு இருக்கா இல்லையா? அந்த கட்சியிலே சொல்றாங்க, பிஜேபி நண்பர்கள் சொல்றாங்க, பத்திரிகை துறையில் நண்பர்கள் சொல்றாங்க, அவன் மீடியேட் பண்றதே வந்து அதுதாங்க. இல்லைன்னா ஏன் அவனுக்கு இப்போ இந்த எம்பி சீட் வாங்கியிருக்கணும்? அவங்க அப்பா எத்தனை தடவை எம்பி தெரியுமா திமுகவில்? நான் கேட்குறேன், நல்ல மனுஷன் சார். நம்ம சில தனிப்பட்ட இப்போ நம்ம இவனை வச்சு நம்ம வந்து சிவாவை வந்து நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. தனிப்பட்ட பலவீனம் எல்லா மனுஷனும் இருக்கு. ஒன்று காதலில் விழுவான், இல்லை காமத்தில் விழுவான். எவனும் விழாத எவனாவது இருக்கான கேள்வி பார்க்கலாம். இப்போ அதனால தான் சொல்றேன், திராவிட இயக்க தலைவர்கள் எடுக்கணும்னா 4 தலைமுறைக்கு தோண்டி எடுக்கலாம், 4 நாள் நாரும். அது நமக்கு அவசியம் இல்லை. கருத்தியல் ரீதியா சாட்டைக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நிறைய கருத்தியல் ரீதியா மோதுங்க. அதை விட்டுட்டு நீங்க கேட்டா நீங்க விதவை மறுமணம் வரைக்கும் தனிப்பட்ட பர்சனல் எவ்வளவு போறீங்க நீங்க? அண்ணாமலை பேசிட்டா சார், நான் கேட்கிறேன் சார், அண்ணாமலை சொன்ன வார்த்தை சார், கருத்தியல் ரீதியா சீமானை எதிர்கொள்ள முடியல சார். உடனே கேட்டா போற போக்கில் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், சவாலுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? அந்த சவாலுக்கு பதில் சொல்லணும். நீ நையாண்டி பண்றன்னு சொல்லிட்டு கேட்டா விஜயலட்சுமி அக்கான்றிய, அப்ப யார் வீரபாகு? வீரபாகு யார் சார் அதுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்க சொல்லிட்டோம். இன்னும் 4 பேர் அந்த திராவிட இயக்க ஊடக தம்பிகள் இருக்காங்கல்ல, சொல்லிட்டோம். வீரபாகு யார் சொல்லுங்க. இவர் சொல்றீங்களா? அண்ணாமலை தான் சார் வீரபாகு. அக்கான்னு சொன்னது யாரு? அப்ப சீமான் கையில பேக்கரி வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அக்கான்னு சொன்னது விஜயலட்சுமி அக்கான்னு சொன்னது யார் சார்? நீங்க சொல்லுங்க சார். ஆனா அப்ப அவர் பேசுனதுக்கு பிறகு தான் இவர் பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப இப்ப புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஊக்கம் தர்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. இதை தாண்டி என்ன செய்றீங்க? வருத்தப்படுறோம் உண்மையிலேயே. ஏன்னா ரொம்ப மரியாதை இருந்துச்சு, கரிகாலன் எல்லாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுவீங்க, பிரச்சாரத்துக்காக நீங்க பேசுவீங்க. அடுத்தடுத்த கட்டமா என்னன்னு கேட்டா நீங்க அறம் நழுவி போறீங்க. இப்போ நான் நேற்று ஒரு சேனல் கூப்பிட்டு கேட்குறேன், ஏங்க இதெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்களே, ரொம்ப பர்சனலா போலியா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நாங்கள் மட்டும் இல்லை சார், இதுக்கு முன்னாடியே வந்து 2-3 சேனலில் பேசியிருக்காங்க சார், ட்ரைபில் பேசியிருக்காங்க, அப்புறம் இந்த 4 பேர் சேர்ந்து அரண்சை இந்த இன்னும் சில ஊடகங்கள், அப்புறம் தான் நானே எடுத்து பார்த்தேன், செக் பண்ணாங்க. தப்பு சார், தப்பு. நாளைக்கு எல்லாருக்கும் ரிவர்ஸ் ஆகும் சார். இது நாளைக்கு இதே திருச்சி சூர்யா வந்து நான் எப்படி வேணும் பேசுவேன். நாளைக்கு கலைஞர் வந்து பேச மாட்டோம், ஸ்டாலின் பேச மாட்டோம். நான் என்ன கேட்குறேன், இவங்க ஏற்கனவே பெரியாரையே பேசுறவங்க தானே சார் இவங்க பிஜேபி காரங்க. நான் கேட்குறேன், பெரியாரையும் பேசணும் தானே, பெரியார் மறுமணத்தை பேசணும் தானே. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன நீங்க சொல்லுங்க? உங்களுடைய வன்மம் வந்து சாட்டை கிட்ட தான் உங்க வன்மம்னா நீங்க நேருக்கு நேர் மோதுங்க. நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கருத்தியல் ரீதியாக முட்டுங்க, மோதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முத்துக்குமார் யாருன்னு தெரியும், தப்பாக சொல்கிறீங்க. கொல்லப்பட்டதே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறாரு. எல்லாம் எவ்வளோ இருக்கு. அவர் சமாதி தோன்றது நீங்கள் எதுவும் போய் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வீரப்பனுக்கே சமாதி கிடையாது. சொல்லு பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிரபாகரன்ற மாவீரனுக்கே சமாதி கிடையாது. அப்புறம் தப்பு இல்லை. சீமானை எதிர்கொள்ள முடியல, நீங்க பர்சனல் அட்டாக் வந்துடுறீங்க. அது நல்லது இல்லைன்ற, அது யார் பண்ணாலும் சொல்றேன். அந்த ஒரு சேனல் பையன் ஒரு சத்தியமா வாழ்க்கை ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது இனி வந்து அந்த சேனல் பக்கமே போறது இல்லை. இவ்வளவு திறந்தாழ்ந்து இருக்கக்கூடாது சார். உங்களுக்கு வியூவர்ஸ் வேணுமா? உங்களுக்கு ரொம்ப தப்பு சார். ஏற்கனவே திரிஷா வந்து பேசிட்டு அது ஒரு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அந்த சேனல் 5ல நம்ம இன்னொரு ஊடகத்தை இன்னொரு யூடியூப்ல போய் பேசுறது ரொம்ப தப்பு. இப்போ தப்பு நடந்தது, இப்போ இதே ரெட் பிக்ஸில் ஒரு தப்பு நடந்து நம்ம சொன்னோம்ல, கைது பண்ண நடவடிக்கை சரி. அதுக்கு பிறகு அவர் இவ்வளோ நாள் வச்சிருக்கிறதே பெரிய தப்பு. நாளைக்கு அது எல்லாருக்கும் தான் இதே பாடம் நாளைக்கு எல்லாமே வரும். ஃபெலிக்ஸ் சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். இன்னைக்கு ஃபெலிக்ஸுக்கு நான் நாளைக்கு எல்லாத்துக்கும் வரும். ஆட்சி மாறும், காட்சி மாறும், எல்லாம் மாறும். சரியில்லை. ஒரு சேனல் 5ல வந்து நான் போய் பார்க்குறேன், அவ்வளோ அப்படியே ஒப்பிக்கிறான். இங்கே என்ன பேசுகிறோம் இதை தவிர வேற எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், மனைவிகள் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் மனைவி இருக்கிறாங்கல்ல. அப்ப நாளைக்கு வந்து சாட்டை வந்து கடை விரிச்சான்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்வீங்க? அப்ப நடவடிக்கை பாயும். சாட்டை பேசினா நடவடிக்கை பாயும். உங்களோட நல்லாவே கடை விரிப்பான். நீங்க விரிக்கிறத விட பிரமாதமா விரிப்பான். சிக்னல் வரல, சீமானுக்கு வந்து சிக்னல் வந்துச்சுன்னா வேற லெவல் போயிடும். அது தப்பு இல்லை சார். யார் செஞ்சாலும் தப்பு தானே சார். அதை ஊக்குவிக்க முடியாது இல்ல. அண்ணாமலை அந்த பேச்சு வந்து உங்களுக்கு ஊக்கமாயிடுச்சு. சேனல் 5ல வந்து கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம திரும்ப பேசுறதே கலர்றீங்க.
ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் பேசுறான், புதுசாக மாற்றி பேசவே இல்லை. இவன் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கையில் டார்ச் லைட்டும் விளக்கம் வச்சிருந்த மாதிரி, ராந்தர் விளக்கு வச்சிருந்த மாதிரி, பெட்ரோமாக்ஸ் வச்சிருந்த மாதிரி பேசியிருக்கான். பதில் நம்ம பேச முடியுமா சார்? ஆளுமைகளை குறைச்சி மதிப்பிட முடியுமா? திருச்சி சிவாவை நம்ம குறைச்சி பேச முடியுமா? திருச்சி சிவாவுடைய பார்லிமெண்ட் பேச்சை பேச முடியுமா? தனிப்பட்ட இந்த விவாதத்தை பேச முடியுமா? திருநங்கைகள் தலை நிமிர்ந்து இருக்கிறது சிவாவால தான் திருச்சி. அதெல்லாம் சரித்திரம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பார்லிமெண்ட் ஸ்பீச் எடுத்து பாருங்க. பொறுக்கி பசங்க மாதிரி வந்து நடந்துக்கூடாது இந்த ஊடகம் நடத்துறவங்களாம். நான் பொதுவில் சொல்றேன், மொத்தத்திலே சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி தப்பு இல்லை. இது ஒரு விதவை மறுமணத்தை நீங்க பெரியார், நீங்க என்னடா பெரியாரை ஃபாலோ பண்றீங்க நீங்க? நான் கேட்கிறேன். அவன் பேசுறான்னா அவன் லயலா காலேஜில் டுபாகர் ஸ்டூடெண்ட். அவன் சேனல் 5 ஒன்று வச்சுக்கின்னு வந்து பார்த்தா கருத்து கணிப்பு, அப்புறம் நான் வேற மாதிரிலாம் பேசுவேன். இதுக்கு அவன் வேற எங்கன்னா வந்து பைஜாமா மாட்டிக்கிட்டு பாம்பே இந்த பக்கம் இந்த கல்கட்டா சைடில் வந்து பார்த்தா இந்த சோனாகன்சி இந்த மாதிரி எங்கன்னா அங்கே போயிடணும். சேனல் நடத்துறீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு குடும்பத்தை, அடுத்த வீட்டு பொண்ணை, அடுத்த வீட்டு மறுமணத்தை வந்து பெண்கள் மறுமணத்தை பேசுவீங்களா நீங்க? பேன் பண்ணுறது சேனல் 5 நான் தப்பு சார். அது பர்சனலா நீங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது இல்லை? நீங்க பர்சனலா நல்லா தெரியுது. ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரோ அதே தப்பு தான் நீங்களும் பண்றீங்க. இவன் தவறா பேசலாம் தெரியுது. ஒரு பெண்ணை பேசலாம், அந்த பெண் சபையில இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன். இப்ப சாட்டை துறைமுக மனைவி வந்து சபையில இருக்கிறாங்களா? அவங்களை கூப்பிட்டு நீங்க வந்து நேர்காணல உட்கார்ந்து இருக்கலாம். எதிர்க்க எங்கேயோ வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வச்சு தானே பேசுறீங்க. ஏன்னா யாரும் பேச போறது இல்லை, கேட்க போறது. விஜயலட்சுமி பேசுனா விஜயலட்சுமி பர்சனல் நடவடிக்கை சார், அது அவங்க பார்த்துப்பாங்க சார். அண்ணாமலை சொன்னா நான் அண்ணாமலை நான் கேட்கிறேன். அண்ணாமலை ஒரு வீரபாக் அக்கான்னு தானே சொல்ற நீ விஜயலட்சுமிய? நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பக்கா வந்து ஒரு வீரபாக் யாருன்னா அது அண்ணாமலை தான். சீமான்றது பேக்கரிக்கு பதில் என்ன எழுதுவாங்கன்னு கேட்கணும் முதல்ல. தனிப்பட்ட நடவடிக்கை சார், அது அவர் சீமான் அவர் பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு தானே இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இதே தான். அவனால கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ள முடியலையா? எடு, அவன் தனிப்பட்ட லைஃப் எடு, பர்சனல் லைஃப் எடு, அதுல என்னன்னு பாரு. திருப்பி அடிச்சா என்ன ஆகும்? என் கேள்வி அதுதான். ஒரு 4ஆம் தரமான ஒரு சேனல் நீங்க வந்து திராவிட இயக்க சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறம் சார்ந்த சேனல் 5 அறமே கிடையாது, எதுலையுமே அறம் கிடையாது. மற்ற சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னா சீர்குலைக்கிறது தான் அந்த சேனலோட வேலையே. ஒரு டெக்னீஷியன் வைக்க மாட்டான், அங்க இங்க தூக்க ஒண்ணுமே கிடையாது. கேட்டா லயலா காலேஜில் ஸ்டூடெண்ட், என்ன லயலா காலேஜில் படிச்சாவும் தெரியலாம், அவனை எவ்வளவு லயலா காலேஜ் சேர்த்தான்னு தெரியல. முதல்ல யாருன்னா இருக்கட்டும் சார், பேரை சொல்லி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஒரு சேனல் எடுத்தீங்கன்னா ஒரு அறம் வேணும் முதல்ல. அப்படிதான் திரிஷாவை வச்சு பேசி அவர் ஐயா தமிழா பாண்டியன் அவர் பேசினாரு கூட, உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்கன்னா அதை எடிட் பண்றது தான் உங்களுடைய வேலை. வாஞ்சி எடுத்தா அப்படியே போட்டுறீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், வாஞ்சி எடுத்தா அப்படியே போட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணணும்ல, டிஸ்க்ளைமர் போட்டா என்ன பேசுறீங்க. அது திரிஷா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. தப்பு சார், யாரா இருந்தாலும் சொல்றேன். நடிகையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பெரியாருடைய மறுமணத்தை கொச்சப்படுத்துறது தான் அது. சாட்டை துரைமுருகனை வந்து அவங்களுடைய மனைவி பேசுறது ஒரு மறுமணம். அது யாருனாலும் முத்துக்குமார் யாரும் மறுமணம். அந்த மறுமணத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. நீங்க அப்ப நீங்க என்ன பெரியார் ஃபாலோயர் கேட்கிறேன். அவனுக்கு எதுவுமே கிடையாது, சேனல் 5 மானங்க எதுவுமே கிடையாது, எந்த எத்திக்ஸும் கிடையாது, தொழில் ரீதியான எத்திக்ஸும் கிடையாது. ஏதோ லயலா காலேஜ் வச்சு அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அடுத்ததுலாம் இறங்கி என்ன சும்மா போற போக்கில் விட்டுட்டு போக முடியாது. நீங்க வந்து கருத்தியல் முறை, எனக்கு நான் சாட்டை துறைமுருகனுக்கும் வந்து கருத்து ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்கு. அது ஒரு பக்கம் தனியாக வைக்கும், அது அப்புறம் நாங்கள் பேசி அது தீர்த்துக்கலாம். இதே ஊடகத்தில் வந்து தீர்த்துப்போம். ஆனால் போற போக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போகிறத விட முடியாது. ஒரு பர்சனல் லைஃப் நீங்கள் எடுத்து பேசினா நம்ம வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் உண்டு இல்லை, அது உங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் சீமான் சார், இப்போ நான் சொல்றேன் சார், இங்க எல்லாருமே நான் அடுத்தடுத்த கட்டம் இவங்க என்ன நகர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசு. நேற்று வரைக்கும் சினிமா விமர்சனம் பண்ணியிருந்தவன் விஜய்க்கும் எஸ்எஸ்சிக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல். இப்ப என்னாச்சு? எல்லா அப்பனுக்கும் பிள்ளைக்குமே ஒரு கேப் இருக்குண்டா. நீங்க பிள்ளைய பத்தா தாண்டா உங்களுக்கு தெரியும், நான் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஒரு கேப் இருக்கும் சார், அது பாசம் இல்லாம போயிடாது, ஒரு கேப் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பன்கள் எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற நினைப்பிலே இருப்பாங்க. இது உண்மை, அதை பெருசாக்குனாங்க சார். எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கு 67 வயசுல, எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவுக்கு 96 வயசு. எங்க தாத்தா என்ன தெரியுமா சொல்லுவார் எங்க அப்பா கிட்ட? 67 வயசு எங்க அப்பாவுக்கு, ரிட்டையர்லாம் ஆயிட்டாரு. எனக்கு பின்னாடி நீ எப்படிடா பிழைக்க போறேன்னு கேட்டார். நானும் திரும்பி பார்த்தேன், என்னதான் சொல்றாரு போல இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கேட்டேன்னா என்ன சொல்லலை சரிங்களா. அந்த டைலாக் எங்க அப்பா எனக்கு சொல்லுவார் எங்க தாத்தா இல்லாத போது. எங்க தாத்தா சொன்னார், எனக்கு பின்னாடி நீ எப்படிடா பிழைக்க போற,
அப்படியே நான் பார்க்குறேன், நம்மளை தான் தாத்தா சொல்கிறாரு. அப்பா நம்மளை சொல்லவே இல்லை, நம்ம அப்பா தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தலை குனிஞ்சுன்னு போயிடுவார். ஏதோ சின்ன தப்பு ஏதோ ஒன்று பண்ணும்போது ஏதோ விஷயத்துக்காக. அது அந்த டைரக்ட் நான் கேட்டேன், எனக்கு பின்னாடி எல்லாம் எப்படி தான் பிழைக்க முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தால் கூட மகன்கிட்ட எப்படி தான் இவங்களாம் நமக்கு பின்னாடி பிழைக்க போகிறோம்? இது எல்லா அப்பனும் சொல்கிறது சார். விஜய் மட்டும் விதிவிலக்கா? ஆனால் பிரித்து கூட பார்த்தானு விஜய்க்கும் அவங்க தந்தை எஸ்ஏசிக்கும் பெரிய கருத்து மோதல் அப்படி இப்படின்னு. இப்போ அப்படியே விட்டானுங்க, அவங்க சேர்ந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் மனைவிக்கு அவருக்கும் கருத்து வேணும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே ஒன்றா தாண்டா இருக்கிறாங்க, தனியாக கூட கொடுத்தன நான் பண்ணல. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அண்ணா அதையும் நிரூபிக்கணும் இவனுக்கு. அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஏன்டா உங்களுக்கு ஊடக அறம்னு ஒன்று இல்லவே இல்லை சார், ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ சொல்லிட்டாரு, இப்படி வந்துட்டாங்க நேரம் சீமானுக்கும் விஜய்க்கும் கருத்து மோதல் அப்படி இப்படி என்னென்னமோ பேசுறானுங்க சார். ஒன்னா சேர்றாங்க 26 ஒன்னா சேர்றாங்க சார். கூட்டணி சார், கூட்டாட்சியான்னு கேட்காதீங்க. உண்மையான கூட்டாட்சின்றது என்னன்னு தெரிய வரும். ஆனா கூட்டணி இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம். அவர் துணை முதல்வர், இவர் துணை, இவர் முதல்வர் அப்படின்னா பேச ஆரம்பிச்சோம். எப்படி வேணா இருக்கட்டும், அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா கூட்டணி உறுதி. இப்போ உங்களுக்கு உறுத்துது, அடுத்தது எப்படி போகலாம்? இது திரிஷாவை தேடலாமா, அதை தேடலாமா, இதை தேடலாம், எதை தேடலாமான்ட்டு ஆம்பளடா அசிங்கமாக பேசுகிறோம். அப்புறம் நான் ரொம்ப நியாயமாக பேச நினைக்கிறேன். நீங்கள்லாம் எப்படியோ அப்படிதான்டா அவங்களும், அவங்க எப்படியோ அப்படிதான் நீங்களும். இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையை தோண்டிட்டு போனால் ஒருத்தவங்க கூட தேர மாட்டீங்க. அப்புறம் எல்லாத்தையும் 4 தலைமுறை இல்லை 10 தலைமுறை கூட தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கும். தப்பு சார். சாட்டை துரைமுருகன் அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு சாட்டை சேனலை பேசினா, நீங்கள் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு சேனல் இருக்குல்ல, நீங்களாம் எல்லாம் ஆம்பளைங்க தானே, பேசுங்க, கருத்தியெல்லாம் வைங்க. என்ன பொண்டாட்டிகிட்ட போறீங்க? முரண் தொடர்படுத்துக்கு அச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க கேஸே கிடையாது, கேஸே கிடையாது. என்ன கேட்டாதான் செய்யணும். சாட்டை துறைமுறை வந்து பொண்டாட்டிட்டு தொடர்பத்தை கொடுத்து வந்து அடிக்கணும்ன்றான் அவன் திருச்சி சூர்யாவை. அவ்வளவுதான், சரியா போச்சு சார். இதே நம்ம கோவம் ஒரு காவல் உதவி ஆய்வாளர்களை வந்து கேவலப்படுத்தி பேசும்போது சவுக்கு சங்கர் மேல கோவம் வந்துதான் இல்லையா? அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்தணுமா இல்லையா? வெளிப்படுத்தணும். எல்லாரும் பண்ணும், எல்லாரும் பண்ணும், பாரபட்சம் இல்லாம பண்ணமா இல்லையா? எந்த கட்சி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். சவுக்கு சங்கர் வந்து பேசும் தவறு இன்னைக்கும் நிக்குதா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு வந்து பெண் ஆய்வாளர்களுக்கு பக்கத்தில் நின்னாங்க, அந்த அதிகாரிக்கு பக்கத்தில் இருந்தாங்க, தேர்ட் ஜெண்டருக்கு ஆதரவாக இருந்தாங்க. பார்த்தோமா இல்லையா? இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சமூக பார்வைன்னு இருக்கு. நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து திருச்சி சூர்யா பேசுறதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கலையா? தப்பு இல்லை. நீங்கள் ஒரு விதவை மறுமணம் வந்து கொடுத்ததை நீங்கள் கொச்சப்படுத்தி ஒரு தலைவரை வந்து மையப்படுத்தி எவ்வளோ கேவலமா, இதை விட கேவலமான பிழப்பு எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் பேசாமல் கேட்டால் அப்படிங்கன்னா போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோல்னா பை மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் பாம்பே சைடு போயிடும். இந்த மகாநதி படத்தை அந்த சோனா கட்சியில் ஒரு இடத்த காட்டுவாங்க, அங்கே போயிருங்க. சேனல் 5 மாதிரி ஒரு கேவலமான ஒரு சேனல் நான் பார்க்கவே இல்லை சார். நீங்களாம் ஒரு வயசுல வந்து மூத்தவனுங்க. அண்ணாமலை வாந்தி எடுத்தா அப்படியே போடுவீங்களாடா நீங்க? நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் இங்க இருக்காங்க, எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கை, அந்த பயம் இருக்கட்டும். நான் பார்த்து பேசணும். சாட்டை துறைமுறை நான் சொல்ல சார், கருத்தியல் ரீதியா வைக்கிறானா, அவன் வைக்கிறான்ல, எல்லா பிரச்சனையும் வைக்கிறான்ல, அதுக்கு மாற்று கருத்து நீங்க வைங்க. அதுதான் சரியான ஊடக அறம்ன்றது. நீங்க போற போக்கில் வந்து அவர் வந்து அண்ணாமலை பேசிட்டா உங்களுக்கு ஊக்கமாயிடுச்சு. இதே கதையா இருக்கான், கூப்பிடு திருச்சி சூர்யா கூப்பிடு சார், சாட்டைக்கும் உங்களுக்கும் ஏண்டா அது பேசி 1 மாசம் ஆயிடுச்சு. பிரச்சாரம் தேர்தல் நேரத்தில் அது நடந்தது சார். அதுக்கப்புறம் 1 மாசம் ஆயிடுச்சு, அதே மென்னு இருக்கானுங்க. அப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது சரிதானே? அப்ப இதே வந்து சாட்டையில வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, தரமா அடிப்பான். சாதாரண வேலை, அவனும் வேலைக்காரன், உங்களை விட தரமா அடிப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா, நாம் தமிழர்ல இப்படிதாங்க. அங்க ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கு சார். கட்சியில ஒழுக்க கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடோட தான் கட்சி இருக்கு, தெரியுமா? இந்த நடுவில் உள்ள வந்து ஆபாசமா இந்த வந்து இந்த கமெண்ட்ல எல்லாம் வரவங்கலாம் அதெல்லாம் இவங்க ஏற்பாடு. அது திராவிட இயக்க அரசியலோட இவன் ஆதரவா பேசணும்னா அப்படி ஒரு 4 பேர் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது சகஜம், நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். அதெல்லாம் 2 ரூபா ஓபின்னு சொல்றது அதுதான். நான் என்ன கேட்கிறேன், இந்த திராவிட இயக்க ஊடகங்கள்லாம் ஒரு கன்வீனர் இருக்கிறார்ல செந்தில், அண்டா செந்தில், வெறும் செந்தில் தான் நம்ம சொல்றோம். அவர் தான் அண்டா செந்தில் சொல்ல சொன்னார், ஆனால் நம்ம அதை சொல்லலை, செந்தில்னு சொல்லுவோம். செந்தில் வேல் வீச்சு, அதை போட்டுங்க, வீச்சுன்னு போட்டுங்க.
இவங்களெல்லாம் கன்வீன் பண்ணுறவங்க ஒழுங்கு பண்ணுவாங்க. நீங்கள் மறுமணத்தை, பெண்களுடைய மறுமணத்தை எல்லாம் கொச்சப்படுத்துறீங்க. சாட்டை துறைமுறை ஏதோ நீங்கள் வன்மத்தோடு அடிக்கதான் நினச்சிருக்கு. பெண்கள் விதவை மறுமணத்தை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க சார். நீங்கள் உங்களுடைய கொள்கை என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் நான். நீங்கள் பெரியார் வழியில் நடக்கிறவங்களாம் நீங்கள் தப்பு சார். ரொம்ப இது மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற அறமற்ற இந்த ஊடகங்களுடைய செயல்பாடு நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அது நல்லதுக்கு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலக்ட் மிக்க நன்றி. நன்றி சார்.